Hello friends, Assalamualaikum. Welcome to my channel Ask Tamil. நான் உங்க சாய் ராஷிக். இன்னைக்கு நம்ம சேனல்ல நோன்பு துறக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான சூப்பரான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க செய்ய போறோம். இத உங்க குழந்தைகளுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க அப்படினு சொன்னா ஃப்ரூட்ஸே சாப்பிடாத குழந்தைங்க கூட வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினு சொன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ க்ரீமி ஃப்ரூட் சாட் செய்கிறதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒன் பை ஒன் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 100 ml அளவுக்கு பால் சேர்க்க போகிறோம். பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக காய்ச்சி ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சில்லுன்னு எடுத்திருக்கேன். ஸோ 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பாலையே இனிப்பு சேர்த்து நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ அது நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் போடாமல் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அதே நேரத்தில் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒரு விஸ்கால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கண்டென்ஸ் மில்க் லைட்டாக கரையாத மாதிரி இருக்கும். ஸோ நல்ல பாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு ஆப்பிள் சேர்த்துக்கலாம். ரொம்ப பொடியாக கட் பண்ணுற அவசியம் இல்லை, ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, மீடியம் சைஸில் போட்டுக்கோங்க. ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு மாதுளை முத்துகளை உதிர்த்து விட்டு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சை திராட்சையை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை சேர்த்துக்கிறேன். கருப்பு திராட்சையில் விதை இருக்கும். ஸோ கருப்பு திராட்சை வேணாம் அப்படின்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாமே கலந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த மில்கோட நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். நான் இது கூட வெனிலா ஐஸ்கிரீம் ஒரு 2 ஸ்கூப் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண போகிறேன். அது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. ஐஸ்கிரீம் போட்டு தான் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, பட் ஐஸ்கிரீம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமும் கூட. இதில் நம்ம பால் மற்றும் பலவிதமான பழங்கள் ஆட் பண்ணியிருக்கனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு விருப்பமான வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நோன்பு திறக்கிறதுக்கு இது ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு பர்ஃபெக்டான ரெசிபிங்க. 1 கப் அளவுக்கு சாப்பிட்டிங்கனாலே போதும். உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பசி எடுக்காமல் வயிறு சும்மா கம்முன்னு இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுங்க. நோன்பு திறக்கிறவங்க தான் சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது, சம்மருக்கு ஒரு பர்ஃபெக்டான ரெசிபியாகவும் இருக்கும். ஃப்ரூட்ஸே சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இஃப்தார் மற்றும் சம்மர் ஸ்பெஷல் ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆஸ்க் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.